இந்த போஸ்டரை சேலம் மாநகராட்சி அவர்கள் வெளியிடுவார்கள். ரமேஷ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது சந்தோஷம் தான். என்னுடைய பேர் கார்த்திக். இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக A2S OTT தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க சொன்னதுதான், இங்கே நிறைய பேர் படம் பண்ணிடுவாங்க, பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பிலே அப்படி நின்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2017 இருந்து 20 வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா OTT பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்களை வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக வாங்க ஆரம்பிச்சாங்க. பெரிய படங்களில் வாங்குற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமாக அடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பார்க்கறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்கள்ல எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசா பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது. இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் தெரியும்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய OTT நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலா அந்த நிறுவனம் இருக்காங்க, நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவுல இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க டைரக்டா OTT கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, நடுவில் நாங்கள் முட்டுக்கட்டை நடுவு அந்த கௌசிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையே இப்ப இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டா வாங்க ஆரம்பிச்சாங்க, இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்றது அந்த OTT, படத்தை ரெடி பண்றது ப்ரொடியூசர்ஸ். ஆனா அவங்களுடைய இதுல பண்ண மாட்டாங்க, இவங்க நடுவுல இருந்துகிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருந்து அவங்க ஒரு பெரிய மாஃபியாவை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இந்த மாதிரி OTTs வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலச்சங்க அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்களே, மாநில தலைவர் திருஞானம் அவர்களே, பொதுச் செயலர் ரமேஷ் அவர்களே, அன்பண்ணன் பிச்சாண்டி அவர்களே, ரவி அண்ணாமலை அவர்களே, தங்களை எல்லாம் உங்களோடு இன்னையும் அழைத்து இந்த விழாவுக்கு சிறப்பித்து வருகை புரிந்ததற்கு, எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு விழா குழுவினர்களுக்கு, மகிழ் திரைப்பட துறையினருக்கு, OTT தள வெளியீட்டு விழாவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவில் கலந்து கொண்டுள்ள அனிதாஸ் அவர்களுக்கு, சர்மிளா ராஜ் அவர்களுக்கு, சிவசங்கர், கஜி நாராயணன் அவர்களுக்கு, காசிநாதன் அவர்களுக்கு, பகவதி பாலா அவர்களுக்கு, பிரியா, சந்திரசேகர் அனைவருக்கும், அதற்கு மேலாக நமது ஊடகத்துறையினுடைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விரும்புகத்தனுடைய MLA பிரபாகர் ராஜா அவர்களே, பல்லாவரத்துடைய கருணாநிதி அவர்களே, அமைச்சரன் அவர்களே, அன்புவேந்தன் அவர்களே, ராமமோகன் அவர்களே, பெரியார் நாயர் அவர்களே, கமல்ராஜ் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, ராஜ்புரன் அவர்களே, வனஜா தயானன் அவர்களே, MA MP மற்றும் ஹரிதாஸ் அவர்களே, ரேகா நாயர் அவர்களே, கண்ணன் அவர்களே, RS கார்த்திக் அவர்களே,
காரியத்தினர் அசோக்குமார் அவர்களே, அனைவருக்கும் எனது சேலமாரா அன்பு தொழிலாளர் சார்பாக, எனது சேலமாரா கல்லூரியின் சார்பாகவும், தென்னிந்திய ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலும், எங்களுடைய வணிகர் வியாபாரி சங்கத்தின் விக்ரமராஜா அவர் தலைவரையும் இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்து, சற்று ஓய்வில்லை எனக்கு. நேராக வியட்நாம்லேருந்து மலேசியா போய், மலேசியாவிலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய், இலங்கைக்குள்ளே போய் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து புரியே வந்துட்டேன். வீட்டுக்கு கூட நான் போகல. எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வந்துக்கிறேன். போனால் லேட் ஆகிடும். உங்கள் முகத்தெல்லாம் காண அவளோடு வந்த பெரும் மதிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள். பெரும் பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும். அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம், அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம், தேட்டர்கள் கிடைப்பது இன்னைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்கள்லாம் நானும் தோண்டே போயிட்டேன். 3 நாட்கள் படத்திற்கு வெளியிடவே முடியல. மனவெடுத்து ஷூட்டிங்குமே நிறுத்திவிட்ட உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில் இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும், அந்த நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களை, உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற நேரத்தில், அதே போல் இந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார். எப்படி தான் என்று நான் கூட காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன். என்னதான் பண்ணுறாங்க இவங்க, எப்படி இதெல்லாம் நடத்துகிறாங்க, என்ன வருமானம் இருக்கும், இப்படிலாம் வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இங்கே ஒரே நேரத்தில் 4 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 படத்திருப்படம் நடத்தியிருக்கிறோம். ஓபிடியிலேருந்து, திரைப்படத்திலேருந்து மீண்டும் 2 திரைப்படத்துக்கு விதையை போட்டுட்ருக்கிறீங்க. மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வரது எனக்கு தெரியாது. நான் விமானத்திலே இருந்த வாசி நேரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த பிரசாத் லேபில் ஒத்த செருப்பு கார்த்திகா சாருக்கு பெரிய வெற்றி படம், மன்சூர் அலிகான் சாருக்கு 100கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு. என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அது ஒன்று தான் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு குறைய தெரியுது. ஆமாம், ஏன்னா வெளிச்சுற்றுப்பயணி இருக்கும்போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கடந்து விளையாடுறது மறந்துட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் தனசேகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன். வழங்கி புரிந்த அனைவர பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும். வெற்றிக்கான தோண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருந்தான் சொல்லுவோம். வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும், ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும். வியட்நாமில் நடந்த டனாங் நகரின் மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிட்டு வந்தேன். யாழ்ப்பாண தமிழர்கள், உலகெங்குமான தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டில் தமிழில் பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் தமிழில் பேர் சூட்ட வேண்டும். நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு அது. தமிழில் பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்குறதே ரொம்ப அது ஆபத்தான விஷயம். இன்னும் இந்த அளவு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டோமான் என்று. தமிழனா பிறந்தால் நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலும் அது கலந்த மொழி. அந்த மொழியிலே ஏதோ நேமாலஜி பார்க்குறோம், ஜோசியம் பார்க்குறோன்னு சொல்லி பேர்கள் அது மற்றபடி கூட தமிழில் வைங்க. என் பேர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வன். மேடையில் போகிற இந்த ஓபிடியை திறந்த நண்பர் சொன்னார், அண்ணே இப்போ சொன்னார், அந்த தம்பி இன்றைக்கி தான் நான் சந்தித்தேன். அவருக்கு சால்வேடிக்கு போய் சொன்னார், உங்கள் பேர் செல்வராஜ் தானே, நீங்கள் தமிழ்ச்செல்வன் மாற்றிட்டீங்கன்னாரு. இப்போ புரியுதுங்களா என் கோபம் என்னன்னு? ஏன் செல்வராஜாவே நான் இருந்திருக்கலாம். வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன். உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான். என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன். தமிழ் நான் பேசும் மொழி, செல்வம் எனக்கு ஆண்டவனும் மக்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. மொழியை நான் நினச்சேன், மொழி என்ன நினச்சிருக்குது. அதான் உங்கள் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவுற பையன், ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு, அப்புறம் சப்ளையரு, சாலை ஓரத்தில் தள்ளு வண்டி போட்டேன். நான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நேசித்து என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்தேன். இது ஒப்புக்காக சொல்ல, என் வாழ்க்கை தான் உதாரணமே. மண்ணையும் மொழியும் நேசியுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும். மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலைன்னா அது அவமானம் நமக்கு. நம்ம மொழி இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும், ஓ நீ தமிழா,
கடல் கடந்து போயிட்டா தெரியும், ஓ இந்த இந்தியனா பெருமை கொள்வோம். எப்பவும் தமிழில் பேர் சுட்ட வேண்டும். நிறையா வந்திருக்கு, வெளியே உள்ள இருக்கிறத கூட வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது. இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன். இந்த தருணத்தில் என்னை தொடர்ந்து கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டேனாண்டு எம்பண்ணன் பிச்சாண்டி என்னை இந்த இடத்துல நிறுத்தி அவனு அடுன்பாடுபட்டு எடுத்துக்கொண்டார். அவருக்கு நன்றி சொல்லி விடுகின்றேன். நடனம் முடிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடனத்தால் நமக்கு என்ன பெருமைகளோட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை, இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன். குழந்தைகள் இப்படி தான் இருக்க வேண்டும், அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம கலாச்சாரம் மேம்படும். இதுதான் நம்ம நடனம். தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய நடனங்களிலே இதுவும் உண்டு. பறையும் நமது நடனம் தான், அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம். குச்சிப்புள்ளி விளையாட்டுகள், கபடி விளையாட்டுகள், இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காளை அடக்குவது, மாடு பிடிப்பது, கம்பு சண்டைகள் இடுவது, இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு. உங்களை மனதார பாராட்டுகின்றேன். உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி இது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்கள் பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு எந்த உதவிக்காவது வேண்டுமென்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்றேன், யாழ்ப்பாணத்தில் தான் நான் பொங்கல் விழாவையே கொண்டாடினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகளுக்கு பாடம், புத்தகம், டேபிள், சேரு, பிரியாணி, பேக்கு. வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, மிக துயரம். எவனுக்குமே கைகாலே இருக்காது. நான் 2 மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த 2 மணி நேரத்தில் டவுனு கடைங்கன்னு வந்தது மொத்தமே 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கிலோமீட்டர் போயிருப்பேன். வெறும் காடுகள், முள்ளிவாய்க்கால் காடு, அனந்தபுரம் காடு, விஸ்வமுடு காடு, ஆனையிறவு, புது குடியிருப்பு, வெறும் காடுகள். ஒரு தீக்குக்கு கூட வழி இல்லை. இன்னைக்கு யாரும் கிடையாது. போர் முடிஞ்சு 17 ஆண்டுகள். உங்கள் தமிழர்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் அப்போ தான் பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும், ஒரு 7 நாள் சாப்பாடு கொடுங்கண்ணா. நாங்கள் பொங்கலையும் நாங்கள் தான் கொண்டாடினேன். நான் நினச்சி நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர், தெலுங்கானா கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர் அவர்கள் தலைமையில் அன்னதானத்தை நலத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள். என்னையும் மனமாற வாழ்த்தினார்கள். இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தேன். நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண் முன்னே யாருக்கு எந்த உதவி இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை. என் இல்லத்திலேயே உணவு இருக்கும். யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம். பிரியாணி ஊர்லேருந்து பார்க்க வந்துருப்பான். வீட்டில் இருக்கிற பொம்பளை உடம்பு சரியில்லாமல் கூட வந்துருவாங்க. அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சில கருத்துக்கள் பத்திரிகைகள் கூட எனக்கு ஏன்னா கிளம்பும்போது கூட சேனல் பெரிய நியூஸு பாலியல் சர்ச்சை நான் பேசிவிட்டேன், பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிகை தெரியுது. சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன். நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு, தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதார உற்பத்தியில் நாம் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை. நாம் பேசும் கைஃபோன்களே நம்ம கையில், நம்ம நாட்டில் இல்லை. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் எடுத்தால் அமெரிக்கா, சாம்சங் ஃபோன் எடுத்தால் தாய்லாந்து, சோனி ஃபோன் எடுத்தால் ஜப்பானு, விவோ, ஓப்போங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற ஃபோனு கூட 30% தான் இந்திய பணம், 70% சைனா ஃபோனு. என்னதான் நம்மக்கிட்ட டேபிள் சேர் இருந்தால் கூட சைனாங்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை சேர்த்து தான் பதிவு பண்ணியிருந்தேன். உள்நாட்டு உற்பத்தி, விவசாய உற்பத்தி தேவை, நீர்வழி சாலைகள் தேவை. அப்படி நீர்வழி அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் அணைக்கட்டுகளிலிருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும். மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால்தான், எந்தெந்த வகையிலெல்லாம் மின்சாரத்தை சேமித்தால்தான் நம்ம வல்லரசாக முடியும். அந்த மின்சாரம் தான் கட்டணம். இப்போ நமக்கு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது. இத்தகைய விஷயங்களெல்லாம் நான் பேசினேன். அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்க வரல. ஆனால் ஒரு விஷயம் இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறைய பேர் அப்போ கவனமெல்லாம் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேருங்கிறது தான் புரியுது. இருந்தாலும் அது என்னுடைய கருத்து அல்ல. பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பாசமிகு சகோதரர், திரைப்பட தயாரிப்பாளரும்
தென்னிந்திய திரைப்படத்தினுடைய தொழில் நிறுவனமான பகவதி பாலவர்கள் இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தொட்ட சரியில்லை, பேச பேசிட்டாங்க, கூப்பிட்டாங்க. இந்த சங்கத்துக்கு என்னை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓடிடி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா இப்போ தேட்டரில் மாதிரி ஒரு வாரம்லாம் ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஷோ ஓடுறதே மிகப்பெரிய வெற்றியாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம படம் எடுத்து அது தேட்டரில் கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சாதனையாக இருக்குது. ரொம்ப சோதனையாகவும் இருக்குது. நிறையா படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் படம் பெருசாக போக மாட்டேங்குது. அப்புறம் படம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதில் பண்ணுறதுனா ஓடிடி. ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய ஓடிடி பொறுத்தவரை சின்ன சின்ன படங்கள்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அதுக்கு வந்து ஒரு ஓடிடி வந்து தைரியமாக ஆரம்பிக்கிறது. ஓடிடி ஆரம்பிச்சு கிடையாது, மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து எத்தனையோ யூனியன் இருக்குது. கிட்டத்தட்ட தொழிலாளர் சங்கத்திலே 24 யூனியன் இருக்குது. இது இல்லாமல் தயாரிப்பு சங்கத்தில் எத்தனையோ யூனியன் இருக்குது. ஆனால் யாருமே ஆரம்பிக்க முன்னு வரல. அதோட கஷ்டம். ஒரு சில ஆரம்பிச்சிருக்காங்க, அது எந்த அளவுக்கு சரியாக போகுதுன்னு தெரியல. இங்கே வந்து போன டைம் வந்து அன்பண்ண ஒரு ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் போயிட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் கனசரி சார் ஒரு ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஆதரவாக இருக்கணும், இருந்தால் தான் வந்து ஓடிடி சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் படம் எடுக்கிறது வந்து இப்போ ஈஸி தான். ஆனால் முதல்ல வந்து அதான் ஃபிலிம் டிஜிட்டல் மாத முன்னாடி ஃபிலிமில் வந்து படம் எடுக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. இப்போ அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. ஸோ இப்படி நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஓடிடி வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து எவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அதாவது தேட்டரும் கிடைக்கல, ஓடிடியும் கிடைக்கல, அவங்க ஒரு சேனல்ஸ் கிடைக்க எதுவும் இல்லை. அதேமாதிரி ரிலீஸ் ஆன படங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எப்படிதான் ஒரு 2000 படங்கள் வந்து எதுலேயுமே வராமல் இருக்குது. ஸோ அதேமாதிரி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது ஒரு மாதம் முன்னாடி தலைவர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். எல்லாம் எப்படி பண்ணலான்னு கேட்கும்போது நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லும்போது அவரோட மைண்ட் எல்லாம் என்னென்னா, சார் ஓடிடி ரிலீஸ் பண்ணணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து 80%, மற்றவங்களுக்கு 20%, அதை தான் பேசியிருந்தார். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய இது பண்ணணும், நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும். அவர் எண்ணங்கள், அவங்க எண்ணங்களும் பெரிய எண்ணங்களாகவே இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய யூனியனில் இருக்கிறேன். ஆனால் எந்த யூனியன் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், ஏன்னா நமக்கு நேரம் இருக்கிற நிறைய படம் பண்ணுறதுனால. ஆனால் இந்த இதுக்கு வந்து நான் அவருடைய எண்ணங்கள் முழுக்க ஒரு ப்ரொடியூசரை பற்றிய எண்ணங்களாக இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் வந்து பணம் போடுறாங்க, அவங்க தான் வந்து எப்படியா சம்பாதிக்கணும், ஃபோட்டோ முதல்ல எடுக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணங்கள் அப்படி இருந்துகிட்டே இருந்தது ஒவ்வொரு டைமும். அதாவது இப்போ இந்த யூனியன் வந்து ஆரம்பிச்சு இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நாள்லேயும் இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயம். எந்த யூனியனுக்கும் இவ்வளோ சப்போர்ட்டுக்கு கிடைக்காது. இந்த யூனியன் சப்போர்ட்டு கிடைக்குதுன்னா தலைவர் அவரோட மனசை பொறுத்து தான். சரி, கிட்டத்தட்ட ஒரு எப்படி 300-400 மேலே மெம்பர்ஸ் இது வரைக்கும் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓடிடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதாவது சினிமாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற நம்ம மாறினோம்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த பிடிச்சிக்கலாம். அது சின்ன படமா பெரிய படமாக்குறது 2வது பட்சம். அது வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் சொல்கிறது தான். வேறு சின்ன படமா பெரிய படம் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி, யூடியூப்ல வந்து நிறைய சின்ன படங்கள் போட்டிருக்காங்க. பெரிய படம் ஈக்குவலாக அதை பார்க்குறாங்க. அந்த படம் படம் நல்லா இருக்க போய் தான் வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. அதனால் ஓடிடி வந்து ஒரு அமேசான் ஓடிடி சின்ன அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் எந்த ஓடிடினாலும் ஓடும். ஸோ இந்த ஓடிடி வந்து நம்ம ஒரு வரப்பிரசாதம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ படம் ரிலீஸ் பண்ணவங்களும் தலைவரை பாருங்கள், பார்த்து இந்த ஓடிடியில் உங்கள் படத்தை போடுங்க. தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு கூட நீ பண்ணுங்க. சப்போஸ் தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா நல்ல நல்ல கதைகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான் மதகர ராஜா, ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு. ஸோ அதுமாரி எவ்வளோ நல்ல படங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த ஓடிடி போகிறதா, இல்லை சேட்டலைட்டை போகிறதா, இல்லை ரிலீஸ் பண்ணுறதா, எப்படி ரிலீஸ் பண்ணுறது, யார்கிட்ட போய் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் வந்து ரிலீஸுக்கு நம்ம ஸ்டேட்டாக ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது, அதுக்கு மீடியேட் இருக்காங்க. ஸோ அவங்க மூலம் தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது தேட்டரில் கூட. ஆனால் அதில் எல்லா மீடியேட்டரும் நல்லவங்களாம் கிடையாது. அதில் வந்து 110 பேர் தான் நல்லா இருக்காங்க. 90 பேர் ரொம்ப ஃப்ராடாக தான் இருக்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்ல. ஆனால் ஒரு 10% மீடியேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆள் நம்ம தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே மாதிரி அந்த 10 பேரில் இந்த ஓடிடி ஒன்று வந்துருக்குது. ஸோ நம்ம ஓடிடியை பயன்படுத்திக்கலாம். எப்போதுமே வந்து ஒரு பொருளை வந்து பயன்படுத்துவது நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது துளசி செடி இருக்கிற இடத்துல தான் விசை செடி இருக்கும். ரெண்டில் எது எடுக்கிறோம் அதுதான் முக்கியம். அதுமாதிரி சினிமாவில் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கிற செலெக்ஷன் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடலாம்.
இது மூலம் இந்த ஓடிடி மூலம் நல்ல இயக்குனர்கள் ஒரு நல்ல நடிகர்கள் எல்லாமே வெளியே ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சூரியன் போட்டு படம் வந்து ஓடிடியில் வந்து தான் மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அது வந்து நேஷனல் அவார்டில் எல்லா அவார்டும் வாங்கிச்சு. தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதேமாரி இந்த படங்கள் வந்து நீ ஓடிடியில் நம்ம படங்கள் எந்த படம் வந்தாலும் பார்க்கணும். ஸோ நம்ம பார்க்க டைம் இருக்குது, மொபைலில் பார்த்துக்கலாம், வீட்டில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஓடிடி ஓடிடி வெற்றி அடைகிறது எல்லாமே முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. இது ஆரம்பிக்கிறது அவ்வளோ கஷ்டம், ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கணும், கொண்டு போகணும். அதுமாரி சினிமாவில் வந்து நம்ம வந்து அப்பப்போ, அதாவது சினிமா எப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். சினிமா எப்பவுமே அழியாது, சினிமா அழியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு மன கஷ்டத்தை எதுவாக இருந்தாலும் போக்குறதுக்கு சினிமா தான். ஸோ சினிமாவில் போய் உட்காந்து எல்லா படம் பார்க்கும்போது நம்மளுடைய கவலையெல்லாம் போயிடும், நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகிருப்போம். ஸோ அதேமாரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இதில் ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு டைரக்டர்களும் சரி நடிகர்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஓடிடியை நீங்கள் வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நீங்கள் மட்டும் பண்ண பத்தாது, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே கொடுத்து இது நம்மளுடைய சேனல்ஸ் இந்த ஓடி நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் வந்துருச்சுன்னா இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரி, பேச வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் கொடுத்த தலைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கம் எங்கள் ஓடிடி தளத்தின் மூலம் வருகின்ற அந்த வருவாய் மூலம் இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இதை உருவாக்குகிறோம் என்று சொன்னார்கள். நான் மறுப்பேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்லுவதற்கு காரணம், நான் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய முதல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், நாட்டில் அதிகாரம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்களிடத்தில் தான் இருக்க வேண்டும், உழைக்கின்ற மக்களிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதற்கான சட்டங்களையும் வகுத்தார். தொழிலாளர் நல சட்டங்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது அவர் உருவாக்கியது தான். அதை இன்னொன்றும் சொன்னார், அது ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக எந்த பெரிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும், தனியார் நிறுவனங்கள், நான் அரசு துறையை சொல்லவில்லை, அது அரசு துறையிலே ஒரு தொழிற்சாலைகள் உருவானாலும் அல்லது தனியார் நபர்கள் யாராவது தொழிற்சாலைகள் உருவாகினாலும் அந்த தொழிற்சாலையுடைய பங்குதாரர்களாக தொழிலாளர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னவர். உரிமையிலே லாபத்திலே பங்கு கொள்ளக்கூடிய அதிகாரம் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னவர். அந்த அடிப்படையிலே நான் முதல் முறையாக பார்க்கிறேன், தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த தத்துவத்தோடு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற தென்னிந்திய தொழிலாளர் நலச்சங்கம் அந்த அறக்கட்டளையின் சார்பில் உருவாக்குகின்ற இந்த ஓடிடி தளம் முழுக்க தொழிலாளருடைய பங்காகவே இருக்கிறது என்பதை நான் இந்தியாவிலேயே முதன்முறையாக இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே நான் சார்ந்திருக்கின்ற பாபாசாஹேப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் இந்த பல பிரம்மாண்டங்களை உருவாக்கிய அதன் பின்னணியில் இயங்கிய உழைத்த பெரிய 10 அடுக்கு மாடியிலிருந்து குதிக்கிற சினிமா ஹீரோக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்காக டூப்பு போட்டு காயமடைந்த பலரை நான் நீண்ட நாளம் கழித்துதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட உண்மையான உழைப்பாளிகளை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்கு நான் சார்ந்திருக்கின்ற இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். இவங்களுடைய அத்தனை முயற்சியும் இந்த முயற்சிக்கும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருப்போம் என்று வாழ்த்துக்களோடு உங்கள் இந்த சிந்தனையோடு உருவாக்கி இருக்கிற இந்த சங்கத்தினுடைய அந்த அறக்கட்டளுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி முடிக்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத். தோழமை சங்க விருந்தினர் ரா அன்புவேந்தன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக என் பிச்சாண்டி ஒருங்கிணைப்பாளர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.